ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, பயப்படாதே. இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் வெறும் அற்புதங்களை மாத்திரம் செய்யவில்லை. அவர் அற்புதங்களை செய்து ஜனங்களுக்கு விடுதலை சுகத்தை கொடுத்தபடியால் திரளான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் பேசின வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள், ஜனங்களுக்குள்ளே ஆறுதலை கொண்டு வந்த வார்த்தைகள், சுகத்தையும் விடுதலையும் கொண்டு வந்த வார்த்தைகள். ஆகவே தான் லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளை கேட்பதற்கே திரள் கூட்ட மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு ஒரு மலையில் அமர்ந்திருந்த பொழுது எத்திசையிலிருந்த மக்கள் வந்தார்கள். அங்கே ஆண்டவர் அவளுக்கு அநேக கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசினார். இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஜனங்கள் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகள் காயப்பட்ட உள்ளங்களை ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகள், வேதனையில் இருந்த மக்களுக்கு விடுதலை கொண்டு வந்த வார்த்தைகள். இந்த இடத்திலும் இயேசு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். இந்த நாளில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், எதை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது. பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தை. பயப்படாதே, பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏதோ ஒரு பயம் உன்னுடைய உள்ளத்தை காணப்படுகிறது. ஏதோ ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு பயத்தினால் காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த வார்த்தை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுடைய இருதயத்தையும் சூழ்நிலைகளை அறிந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே. Fear not my son, fear not my daughter. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே நீ பயப்படாதே, என் மகனே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பயமானது வேதனை உள்ளது என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. பயம் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அது அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். அவனால் நிம்மதியாய் தூங்க முடியாது, நிம்மதியாய் தன்னுடைய வேலைகளை கவனிக்க முடியாது. அந்த பயம் அவனை பாதிக்கிறபடியினால் ஒரு மகிழ்ச்சியோடு தன்னுடைய தொழிலையோ பொறுப்புகளையோ கவனிக்க முடியாது. அவனுடைய உள்ளத்தை இந்த பயம் பாதித்து கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அது அவனை பாதிக்கிறதாகவே இருக்கும். அது வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்று. எதை குறித்த பயமாகவும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வியாதியை குறித்த பயம், அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், அல்லது உங்களுடைய தேவைகளை குறித்த ஒரு பயம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், அல்லது உங்களை சூழ்ந்து வந்திருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம் அது உங்களை பாதிக்கிறது. உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிறது, தூக்கத்தை பாதிக்கிறது. அது வேதனை உள்ளது. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே பயப்படாதிருங்கள் என்பதாய். இந்த உலகத்தில் பயமில்லாத மனிதர்களை காண்பது இன்றைக்கு அரிதாய் இருக்கிறது. சின்ன பிள்ளைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் வேண்டுதல் செய்ய ஜெபிக்க வரும் பொழுது ஏதோ ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டு வருகிற மக்களை எங்கும் பார்க்க முடிகிறது.
ஆகவே தான் ஆண்டவர் நாம் பயத்தோடு வாழ்வதை விரும்பவில்லை. நாம் பயமில்லாத ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்த பொழுது இந்த உலகத்தின் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தை பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உங்களுடைய பயத்தை மாற்றி ஆசீர்வதிக்க இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து வந்திருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை சொன்னார்கள். இயேசு தன்னை சிலுவையில் அறைவதற்கு அர்ப்பணித்து கொண்டார். அவர் சிலுவையில் மரித்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3 நாள் கழிந்தது. நிறைய பேருக்குள்ளே பயம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு இயேசுவை கொலை செய்து அடக்கம் பண்ணி விட்டார்களே, அவ்வளவுதானோ என்பதாய். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த உடன் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார், ஆகவே பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அதே காரியத்தை சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் என்பதாக. வேத புஸ்தகத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுடைய இருதயத்துக்குள் ஒரு கலக்கம், உங்களுடைய இருதயத்துக்குள் ஒரு பயம், ஒரு காரியத்தை நினைத்தவுடனே ஒரு கலக்கம் வருகிறது, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினைத்தவுடன் ஒரு வேதனை, பயம் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்பதாக. நாம் பயத்தோடு வாழ்வதை கர்த்தர் விரும்பவில்லை. பயம் ஒரு மனிதனுக்குள் எப்படி வருகிறது, என்னென்ன காரியங்கள் பயத்தை கொண்டு வருகிறது? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்க கேட்போம். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். பயத்தினாலே நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். பயம் உடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் பயத்தை உண்டாக்கி அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். இங்கே இயேசு தன்னுடைய சீஷர்களை படகில் அக்கறைக்கு போகும்படி சொன்னார். கலிலேயா கடலில் அவர்கள் பிரயாணப்பட்டு படகிலே போன சமயம் எதிர்காற்றாக இருந்தபடியால் பாதிக்கு மேல் தாண்ட முடியவில்லை. நடுக்கடலில் அகப்பட்டு கொண்டார்கள். இரவு நேரம், எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது, பெரும் காற்று வீசுகிறது, படகை முன்னுக்கு செலுத்த முடியவில்லை, கடல் கொந்தளிக்கிறது, படகு அமிழ்ந்து விடுமோ என்கிற சூழ்நிலை. இயேசு அதை அறிந்து அவர் தனித்து பிதாவோடு பேசி கொண்டிருந்தார். இயேசு அதை கவனித்து கடலின் மீது நடந்து அவள் அருகிலே வந்தார். அது இயேசுதான் என்று அறிந்தவுடன் பேதுருக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீரேயானால் நானும் கடலின் மீது நடக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உடனே வா என்று சொன்னார். பேதுருக்கு பெரிய சந்தோஷம். இந்த படகில் இருந்த ஆபத்து, இது எந்த நேரத்தில் அமிழ்ந்து போகலாம், காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, படகு தத்தளிக்குது, இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிட்டா சேஃபாக இருக்கலான்னு சொல்லி படகை விட்டு மெதுவாக இறங்கி, எவ்வளோ பயத்தோட இயேசுவையே பார்க்கிறார். என கடலின் மேலே கால் வைக்கணுமே, முன்னால் நிற்கிற இயேசு அவனை வா என்று அழைத்து கொண்டு நிற்கிறான். இயேசுவை பார்த்து கொண்டு மெதுவாய் காலை எடுத்து வைத்து நடந்தார். சில அடிகள் வந்த பிறகு அவருக்கு சந்தோஷம், நானும் கடல் மேலே நிற்கிறேன், இந்த கடல் என்னை மூழ்கடிக்கவில்லை, கடல் அலைகள் என்னை மூழ்கடிக்கவில்லை, அந்த பிரச்சனை அலைகளுக்கு மத்தியில் நான் நிற்கிறேன். இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கிறார். திடீரென்று கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தால் காற்று வீசுகிறாரு, கடல் கொந்தளிக்கிறாரு, படகு தத்தளிக்கிறாரு, அமிழ்ந்து விடுகிற சூழ்நிலையில் சீஷர்களாம் பதறி கொண்டிருக்கிறாங்க. காற்று பலமாயிருக்கிறதை கண்டபோது பயம். இயேசுவை பார்த்து கொண்டிருக்க மறைக்கும் பயம் இல்லை. இயேசுவின் மீது கண்களை பதித்திருக்க மறைக்கும் பயம் வரவில்லை.
அவர் இயேசு என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அவரையே பார்த்து கொண்டு நடக்க மறைக்கும் எதை குறித்த பயம் இல்லை. கொஞ்சம் கண்ணை இந்த பக்கம் திருப்பி பார்த்தார். சூழ்நிலை, ஐயோ பெருங்காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு தத்தளிக்கிறது. சூழ்நிலைகளை பார்த்தவுடன் பயம் உள்ளத்தில் வந்தது. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து, பயம் வந்தவுடனே அமிழ்ந்து போகிற நிலைமை, அமிழ்ந்து போனார். ஆண்டவரே என்னை ரட்சியும், நான் கடலுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறேன். அவர் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம், இயேசுவை நோக்கி கூப்பிட்டார், இயேசுவே ரட்சியும் என்பதாய். உடனே இயேசு தன் கரத்தை நீட்டி தூக்கி எடுத்தார் என்பதாய் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பயம் வந்ததற்கு காரணம் சூழ்நிலைகள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு சின்ன வியாதின்னு நினைச்சு தான் ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆனால் அங்கே சொல்கிறாங்க எம்ஆர்ஐ எடுங்கன்றாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க, இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு, இந்த ஸ்கேன்லெல்லாம் ரிப்போர்ட் கொண்டு வாங்கன்றாங்க. எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பிறகுதான் சொல்ல முடியுன்றாங்க. பயமாக இருக்குது. ஏதோ ஒரு சின்ன வலி, சின்ன வேதனை நீ வந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையா? பயம். சூழ்நிலைகள் பயத்தை கொண்டு வருகிறது. ஒரு சின்ன பிரச்சனை நீ நினைச்சேன், இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புயல் வீசுகிறது. குடும்பமே உடைந்து விடக்கூடிய அளவிற்கு புயல் வீசுகிறது, பெரும் காற்று வீசுகிறது. எங்க குடும்பத்துக்கு விரோதமாக கடல் கொந்தளித்து புயல் வீசுகிறது. கடன் பிரச்சனை ஒரு பக்கம், மனிதனால் வருகிற பிரச்சனை ஒரு பக்கம், பொல்லாத ஆவியினால் உண்டாகிற போராட்டம் ஒரு பக்கம். எல்லா பக்கத்திலும் சுழல் காத்து சுழண்டு அடிக்கிறது. ஐயோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. சூழ்நிலைகளை குறித்த பயம். அந்த பயத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். என் குடும்பத்திற்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, போராட்டங்கள், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? தோல்விகள், ஏமாற்றங்கள், வேதனைகள், எதை செய்தாலும் தீமையாய் முடிகிறது, எதை எடுத்தாலும் காரியங்கள் வாய்ப்பது இல்லை, எதை எடுத்தாலும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் தான் நடக்கிறது. ஏன் எங்கள் குடும்பத்துக்கு விரோதமான இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது? ஐயோ நாங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதனை சூழ்நிலைகளின் நிமித்தமாய், சூழ்நிலைகள் பயத்தை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, அந்த பெரும் காற்றும் கடல் கொந்தளிப்புக்கு நடுவிலே கடலின் மீது நின்று கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் காற்றையும் கடலையும் சிருஷ்டித்தவர், காற்றை அமைதல்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர், கடலை அமைதல்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர். ஒரு வார்த்தை சொன்னால் அந்த கடல் அமைதியாகிவிடும், ஒரு வார்த்தை சொன்னால் காற்று அமைதியாகிவிடும். அவர் சகலத்தை சிருஷ்டித்த வல்லமை உள்ள தேவன். அவர் மீது உடைய கண்களை பதிக்கும் பொழுது பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகும். ஆனால் சூழ்நிலை நிமித்தம் பயந்து பயந்து வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த பயத்திற்கு இன்றைக்கு ஒரு முடிவை உண்டாக்க விரும்புகிறார். உன் பயத்திற்கு நான் முடிவை உண்டாக்குகிறேன். உன் பயத்தில் இந்த நான் உனக்கு விடுதலை தருகிறேன். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. பயத்தை மாற்றுவதற்குத்தான் அவர் இந்த கூட்டத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பயம் சில தவறான முடிவுக்குள்ளே கொண்டு சென்றுவிடும். எங்கள் ஊர் பக்கம் முதலூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் கிறிஸ்தவங்க வந்து ஆலயம் கட்டின இடம், அதனால் அதுக்கு பேர் முதல் ஊர். அந்த முதலூர், அந்த இடத்துல ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவங்களுக்கு திடீரென்று வயிற்றில் ஒரு பயங்கரமான வலி. 2022 வருஷம் ஒரு வலி உண்டானது. ஆரம்பத்தில் வயிற்றில் ஒரு வலி, அவ்வளவுதான், ஒரு வயிற்று வலி சென்றது. பல முயற்சி செய்திருப்பாங்க, பல ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. சரியாயிரு போனால் அதிகமாகி கொண்டே இருக்கிறார். பாதிப்பு அதிகமாகிவிட்டார். இப்போ டாக்டர் இடத்துல போய் பரிசோதிக்கணும். டாக்டர் இடத்துல போனால் சொல்லிட்டாங்க, உன்னுடைய கணையம் வீங்கி இருக்கிறாரு, உன்னுடைய கணையம் வீங்கி இருக்கிறது, உள் உறுப்பில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகி இருக்கிறது. அவ்வளோதான். அதை கேட்ட உடனே பயம் தொற்றி கொண்டது. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்ததில்லை, கணையத்துக்கு கீழே 2 கட்டிகளும் இருக்கிறது. என்ன செய்வது? சாதாரண வயிற்று வலி என்று நினைத்தால் கணையம் வீங்கி இருக்கிறது, அதனுடைய கீழ்ப்பகுதியில் 2 கட்டிகள் வேற இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள்.
இப்போ அவ்வளோதான், பயம் அவருடைய உள்ளத்தை சூழ்ந்து கொண்டார். ஐயோ, இனி என்ன நடக்கும், என்ன ஆகும், இது ஆப்ரேஷனில் சரிப்படுத்த முடியுமா? மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கினார். அதனால் பயந்து பயந்து சாப்பிடக்கூட முடியாத நிலைமையாகி மெலிந்த சரீரமாயிட்டாங்க. அந்த வியாதி அவளை அவ்வளோ தூரம் பாதித்து விட்டார். மோசமான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. சாப்பிட முடியாது. அதனால் டியூப் வழியாகத்தான் அவங்களுக்கு சத்தான காரியத்தை ஏற்றி கொண்டிருந்தாங்க. சாப்பிட முடியாது. சில மாதமாய் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ள மரணம். இதை விட மறித்து விட்டால் நல்லது என்கிற ஒரு எண்ணம். பயம் மேற்கொள்ள அதுதான் உண்டாகும். இந்த பயந்து பயந்து வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது, அப்படிப்பட்ட எண்ணம் தான் உள்ளத்தில் வரும். அப்படிப்பட்ட பாதிப்பு தான் மனதில் உண்டாகும். எப்படி வாழ போகிறோம், எப்படி இதிலிருந்து மீண்டு வர போகிறோம்? ஒரு பக்கம் கணையை வீங்கி இருக்கிறது, இன்னொரு பக்கம் 2 கட்டிகள் வேற இருக்கிறது. சாப்பிட முடிவது இல்லை. டியூப் வழியாகத்தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. ஏன் இந்த நிலைமையில் வாழ வேண்டும்? மூழ்கி கொண்டிருந்த ஒரு நிலைமை. சூழ்நிலைகளை பார்த்தபோது பயம் உள்ளத்தில் வந்துவிட்டது. இனிமேல் அவ்வளவுதான், முடிந்தது என்கிற நிலைமை. அமிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்தில் தான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது செல்போனில் ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சியை பார்த்தார்கள். நிறைய பேர் சொன்ன மாதிரி தான். அதில் அற்புதம் பெற்றவங்க சாட்சி சொன்னதை பார்த்தபோது ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பித்தது. எவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து இயேசு சுகம் தந்திருக்கிறாரே, கேன்சர் வியாதியை மாற்றி இருக்கிறார், மருத்துவர்கள் கைவிட்டு இனி மரணம்தான் என்கிற நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். அப்போ எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார். அந்த ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தார்கள். இயேசுவை கூப்பிட்டார்கள். பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கிற சமயம் ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டதை போல, இயேசுவே என்னை ரட்சியும், என் வாழ்க்கை அமிழ்ந்து கொண்டிருக்கிறது, வியாதி ஒரு பக்கம் என்னை வேதனைப்படுத்துகிறது, சாப்பிட முடியவில்லை, இந்த சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டது, ஆபரேஷன் பண்ணினாலும் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற சூழ்நிலை, நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், இயேசுவே என்னை காப்பாற்றும். கண்ணீர் விட்டார்கள். கண்ணீரோடு ஜெபித்தார்கள். இயேசுவே என்று கூப்பிட்டார்கள். அன்றைக்கு பேதுருவின் அந்த குரலை கேட்டு தன் கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்த ஆண்டவர் இந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டார். அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே தேவன் தன்னுடைய வல்லமை அனுப்பினார். அவருடைய கரம் இறங்கினார். எப்படி பேதுருவை கரம் பிடித்து தூக்கினார், அதே கரம் இறங்கினது. அவளை தொட்டார். ஆண்டவருடைய வல்லமை தன் சரீரத்தில் இறங்கினதை உணர்ந்தார்கள். அந்த நேரம் தன்னை விட்டு ஏதோ ஒன்று வெளியேறி போனது. தன் சரீரத்தை பாதித்திருந்த ஏதோ ஒரு இருளின் வல்லமை விலகி போனதை அவருடைய சரீரத்தில் உணர முடிந்தது. ஆண்டவருடைய வல்லமை தொட்டவுடன் அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பயத்தை உண்டாக்கின போராட்டங்கள் விலகுகிறது. உடனே சரீரத்தில் விடுதலை. உடனே ஒரு மாற்றத்தை உணர்ந்தார்கள். எழுந்து உட்கார்ந்தார்கள். சரீரத்தில் ஒரு மாற்றம், ஒரு இமை பொழுதிலே ஒரு விடுதலை. அதுதான் இயேசுவின் வல்லமை. ஆண்டவருடைய கரம் தொட்டவுடன் அற்புதமான ஒரு விடுதலை. சுகமடைந்தார்கள். மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ நாங்கள் ஆப்ரேஷனுக்கு முன்னால் செக் பண்ணி பார்த்து எல்லாம் நார்மலாக இருக்கிறது, உங்களுடைய கணையமும் நார்மலாக இருக்குது, அந்த 2 கட்டிகளையும் காணவில்லை, எல்லாம் இப்போ சரியாக இருக்குது, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த இடத்தில் செய்ய போகிறார். உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதி எதுவானாலும் இன்றைக்கு அவருடைய கரங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுங்க. எப்படி பேதர் கூப்பிட்டாரோ, ஆண்டவரே ரட்சியும் என்று நீங்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கலாம். ஆண்டவர் தூக்கி எடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதத்தில் 2வது சனிக்கிழமை வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்காக ஒரு ஆசீர்வாத ஜபம் 4 மாவட்டியில் நடத்துவது உண்டு. பல வருஷமாய் 15-20 வருஷமாய் நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் 50,000க்கு அதிகமான வியாபாரம் தொழில் செய்கிறவர்கள் ஜெபத்துக்கு வருவார்கள். சின்ன வியாபாரிகளிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுகிற பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் வருவார்கள். பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும்
தேசம் முழுவதிலும் இருந்து வருவாங்க, சிலர் வெளிநாட்டில் இருந்தும் வருவார்கள். அந்த கூட்டத்தில் அவங்களுக்கான செய்தி அளிக்கப்பட்டு ஜெபிக்கப்படும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியில் இருந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிற சகோதரர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய பிஸ்னஸில் திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனை, அந்த பிஸ்னஸ் முடக்கப்பட்டார். அதனால கடன் பிரச்சனைக்குள்ளாகி 1.5 கோடி கடன் பிரச்சனை, 1.5 கோடி கடன். இப்பொழுது கையில் ஒரு பைசா இல்லை, ஒரு வருமானமும் இல்லை. திகைத்து போனார். அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை, கடன் பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான். பேங்கில் ஒரு பைசா இல்லை, வருமானத்திற்கு வழி இல்லை. 1.5 கோடி கடன், கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள். என்ன செய்வது, வாழ்வதா சாவதா என்கிற பிரச்சனை. இனிமேல் அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலை, அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் அந்த கூட்டத்திற்கு வந்து கூட்டத்தில் அமர்ந்திருந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அவரை தொட்டார். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை கூப்பிட்டால் விடுதலை தருவார் என்று தன் வாழ்க்கையை அவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அதுவரைக்கும் ஆண்டவர் அதிகமாய் தேடினது இல்லை. இப்போ ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த இயேசுவே, என் பாவங்களை மன்னித்து எனக்கு உதவி செய்யுங்க. நான் மீண்டு வருவதற்கு ஒரு மார்க்கமும் இல்லை. 1.5 கோடி கடன் என்னை வாழ முடியாதபடி நெருக்குகிறது. நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அவமானம், நிந்தை, அடுத்து என்ன நடக்குமோ, என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்களோ, எல்லாவற்றையும் முடிந்து விட்டது, அவ்வளவுதான் என்கிற நிலைமை. பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், கடன் கொடுத்த மக்களை குறித்த பயம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அவர் போனார். அடுத்த வருஷமும் வந்துட்டார். அடுத்த வருஷம் வந்து எல்லாருக்கும் மத்தியில் அவர் சாட்சியாக சொல்லும் போது தான் இதுவே எனக்கு தெரியும். 1.5 கோடி கடனில் வந்தேன், இதே இடத்துல உட்கார்ந்து கண்ணீர் விட்டு இயேசுவை கூப்பிட்டேன். என் வாழ்க்கையை நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் எனக்கு செய்தார். எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போன நிலைமையில் ஒரு பெரிய பிஸ்னஸ் எனக்கு கொடுக்கப்பட்டார். என்னை நம்பி ஒரு பெரிய தொழில் கொடுக்கப்பட்டார். ஒரு பெரிய பிஸ்னஸ் நான் செய்து முடிக்க எனக்கு தரப்பட்டார். நான் எல்லாவற்றையும் இழந்து கடன் பிரச்சனையில் சிக்க நிற்கிறதை தெரிந்தும் எனக்கு ஒரு வழி ஆண்டவர் திறந்தார். ஒரே பிஸ்னஸில் 3 கோடி ரூபாய் லாபத்தை ஆண்டவர் கிடைக்க பண்ணினார். ஒரே பிஸ்னஸில் கடன் அடைத்தேன். இன்னைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். தூக்கி எடுத்தார். அமிழ்ந்து கொண்டிருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுத்தார். இன்னைக்கு அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க வறுமையில், கடன் பிரச்சனையில், பண தேவையில், மனுஷரால் உண்டாகிற நெருக்கத்தில் அவமானம் வந்து விடுமோ, என் வாழ்க்கை மதிப்பு மரியாதை போய்விடுமோ, சொத்துக்களை இழந்து விடுவோமோ, அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. இயேசு கரம் நீட்டி நிற்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த பயப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவரால் தான் முடியும். அவர் தன்னுடைய கரத்தை உங்களுக்காய் நீட்டி இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்காதங்க, ஆண்டவருடைய வல்லமையை பாருங்கள். உங்களுடைய வியாதியை விட இயேசுடைய வல்லமை பெரிது. உங்களுடைய தேவைகளை விட இயேசுவின் ஐஸ்வர்யம் பெரிது. உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற போராட்டத்தை விட இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரம் பெரிது. வல்லமுள்ள தேவன் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருக்கு முன்னால் உங்களுடைய பிரச்சனை ஒன்றுமில்லை, உங்களுடைய தேவைகள் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். இந்த பயத்தில் இந்த தூக்கி எடுப்பார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசினார். பாருங்க, பயத்தை சந்தோஷமா சமாதானமா மாத்திட்டார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை அவர் சந்தோஷமா மாற்றி விடுவார். இன்னைக்கு அந்த சமாதானம் உள்ளத்தில் இருக்குதா? சமாதான குறைவு காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க. அப்படியே உங்களுடைய வலதுகரம் உயர்த்துங்க. தகப்பனே, நீர் சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தீர். நீர் உயிர்த்தெழுந்தது எனக்காக. என்னுடைய பயத்தை மாற்றி எனக்கு சமாதானம் கொடுக்க, எனக்கு அற்புதம் செய்ய, என்னை குணமாக்க, எனக்கு விடுதலை கொடுக்க, எனக்காகவே நீர் மறித்து உயிர்த்தெழுந்தீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது யார் யார் விசுவாசத்தை ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலின் வல்லமை இறங்கட்டும்.
ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யும், ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணும். அவங்க விரும்புகிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நீ செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்க கிருபை கொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.